மழையினால் நாசமடைந்த தமது நெற்செய்கைகளுக்கு அரசாங்கத்திடம் இருந்து பெறப்படும் நட்டஈடு போதாது என புலனறுவை பிரதேச விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வெள்ளம் காரணமாக பல மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 4 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் நாசமாகின. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பெரும்பாலான நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதேவேளை நேற்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச பயிர் இழப்பீடு போதுமானதாக இல்லாவிட்டால் அது தொடர்பில் ஆராய அரசாங்கம் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தொழிற்சார் புலமையாளர்களை உள்ளடக்கிய இம்பாக்ட் அமைப்பினர் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகத்தை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். தமது அமைப்பால் முன்னெடுக்கப்படவுள்ள திட்டங்கள் தொடர்பில் ஆளுநருக்கு அவர்கள் விவரித்ததுடன் மருத்துவ துறையில் எதிர்காலத்தில் மேற்கொள்ளவுள்ள திட்டங்களை முன்னெடுப்பதில் உள்ள சவால்கள் தொடர்பிலும் அவற்றை எவ்வாறு நிவர்த்திக்கலாம் என்பது தொடர்பிலும் ஆளுநருடன் கலந்துரையாடினார். பெண்கள் வலுவூட்டல் மற்றும் சமூக மேம்பாடு தொடர்பிலும் தமது திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பித்து ஆளுநருடன் கலந்துரையாடியதுடன் எதிர்காலத்தில் வடக்கின் அபிவிருத்திக்கு தமாலான ஒத்துழைப்புகளை வழங்க முடியும் எனவும் ஆளுநருக்கு உறுதியளித்துள்ளனர். மோசமான வானிலை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததனால் மீனின் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். 1 கிலோகிராம் சாலையா 400 முதல் 500 ரூபாவாகவும், தலபத் 3000 ரூபாவாகவும், கெலவல்லா 1400 ரூபாவாகவும், ரால் 1800 ரூபாவாகவும் சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெள்ள அனர்த்தத்திற்கு பின்னரான தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக பிரதேச செயலாளர்களுடன் யாழ்ப்பாணம் மாவட்ட அரச அதிபரும் மாவட்ட செயலாளருமான மருதலிங்கம் பிரதீபன் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு யாழ் மாவட்ட செயலக அரச அதிபர் அலுவலகத்தில் கலந்துரையாடினார். அங்கு கருத்து தெரிவித்த அரச அதிபர் வெள்ள அனர்த்தத்தின் போது சிறப்பாக கடமையாற்றிய பிரதேச செயலாளர்கள், கிராம அலுவலர்கள் மற்றும் கிராம மட்ட உத்தியோகத்தர்களுக்கு தமது நன்றியை தெரிவித்ததுடன் தாம் பல பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியிருந்த மக்களின் குறைநிறைகளை கேட்டறிந்து கொண்டதாகவும் உடனடியாக தீர்க்க வேண்டிய விடயங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை பார்வையிட்டதாகவும் சில கிராமங்களில் வெள்ளத்தை வெளியேற்றுவதற்கான பொறிமுறையை உடனடியாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். போலீஸ் விசாரணைகளின்படி தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் சின்னங்களை சமூக ஊடகங்களூடாக விளம்பரப்படுத்துபவர்களில் கணிசமானவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்தவர்கள் என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் நடத்தப்பட்டு எதிர்காலத்தில் சட்டம் அமல்படுத்தப்பட்டு புதிய சட்டங்கள் தயாரிக்கப்படும் அல்லது இனவாதம் தோற்கடிக்கப்படும் எனவும் இனவாதம் மற்றும் மதவாத அடிப்படையிலான அரசியலை ஊக்குவிக்க இந்த அரசாங்கம் இடமளிக்காது எனவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய, வடமேல், வடமத்திய மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலையே நிலவும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க ஜப்பானில் இலங்கையர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று தருவது தொடர்பாகவும் ஏற்கனவே அங்கு பணியில் உள்ளவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். ஜப்பானுக்கு விஜயம் செய்துள்ள கோசல விக்ரமசிங்க இந்த விடயத்தை கையாளும் அமைப்புகளின் சிரேஷ்ட பிரதிநிதிகளை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சிரேஷ்ட அதிகாரி தெரிவித்தார். விக்ரமசிங்க ஜப்பான் செல்வதற்கு முன்னர் இங்கு பங்குதாரர்களை சந்தித்து கலந்துரையாடினார். சீரற்ற காலநிலை காரணமாக பயிர்ச்செய்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாகவும் சந்தையில் போஞ்சி உள்ளிட்ட பல மரக்கறிகளின் விலைகள் தொடர்ந்தும் அதிகரித்த வண்ணம் உள்ளன. 1 கிலோகிராம் போஞ்சியின் விலை 900 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் 1 கிலோ கரட்டின் விலை 120 ரூபாவாகவும்,
லீக்ஸ் கிலோவொன்று 150 முதல் 170 ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளி கிலோவொன்று 200 முதல் 300 ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையிலும், பச்சை மிளகாய் கிலோவொன்று 190 முதல் 200 இடைப்பட்ட விலையிலும், கத்தரிக்காய் கிலோவொன்று 200 ரூபாவிற்கும் தம்பிள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் விற்பனை செய்யப்படுகின்றன. 5 துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல்கள், 4 பெண் SSPக்கள், 7 SPக்கள் மற்றும் 7 ASPக்கள் உட்பட 35 மூத்த கண்காணிப்பாளர்கள் தேசிய போலீஸ் கமிஷனால் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் புதிய பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இந்திக லொகுகெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். இது தவிர மேல் மாகாண தென் குற்றப்புலனாய்வு பிரிவின் பதில் பணிப்பாளராக கடமையாற்றிய ஜனககுமார அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு சாதாரண கடமைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை போலீஸ் வரலாற்றில் முதல் தடவையாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராகவும், போலீஸ் களப்படை தலைமையகத்தின் கட்டளை அதிகாரியாகவும், போலீஸ் விசேட புலனாய்வு பணியாளராகவும் 4 பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர்.